தற்போது நாணயம் சொல்லப்படுகிறது. பேட்ஸ்மேன் பை சாக்கோட்டை. களமிறக்கமும் வெயிலின் தாக்கம் சற்றே அதிகமாக உள்ளது. டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நேமத்தாம்பட்டி விசஸ் ஜிஎம்சிசி சாக்கோட்டை. தண்ணீர் அன்பளிப்பு திருமலை கார்ஸ் காரைக்குடி. துண்டு அன்பளிப்பு ஆர் பாலா கோச் பாலா. கண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் கிஷோர் அபாடா. எனது அருமை மூணாம் வந்து மீண்டும் ஒரு டாட்டுங்க. அங்கே தேர்ட் பால் த்ரீ வைடு போயிருக்கு. அவுட்டுங்க. அடிச்சு அவுட்டாக இருக்காரு பேட்ஸ்மேன். நேத்தாம்பட்டிக்காண்டி குமார் செகண்ட் பேட்ஸ்மேன். அங்கே அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. அங்கே நான்கே பெருமா போருங்க. நோ பாலா. நோ பால் கொடுத்துருக்காரு அம்பேர். டாட் பாலுங்க. பந்து வீச்சு. நோ பால் போட்டிருந்தாலும் இந்த பால் டாட் போட்டிருக்காரு கிஷோர் அபாடா. ஈடு கொடுத்துட்டாங்க. இப்போ நோ பாலுங்க. த்ரீ பால். அங்கே ஒரு ஓட்டங்கள் போட்டுக்காரு. நோ பால் போட்டாலும் அடுத்த பால் சிறந்த பந்து வீச்சு. ஓவர் முடிஞ்சிருக்கு 8 ரன். 8 ஒரு விக்கெட் இழந்து ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு மணி ஸ்ட்ரைக்கில் குமார். ஃபர்ஸ்ட் பால் டாட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மணி. பந்து வீச்சு. செகண்ட் பால் அதையும் டாட் பாலா போட்டுருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் மணி பந்து வீச்சு போட்டிருக்காரு. தேர்ட் பால் அங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. சிறந்த 3 டாட்டை போட்டிருக்காரு. ஒரு ரன் அவுட் எடுத்திருக்காரு. 4 அடிச்ச ஒரு பேட்ஸ்மேன் மணி. செம்பா பெற்றுள்ளார் மணி அவர்கள். செகண்ட் ஓவர் பவர் பிளேல 4வது பந்து ஸ்ட்ரைட்ல ஒரு நல்ல ஷாட். செம்பா ஒரு ஓட்டம் மட்டுமே. சிங்கிள்ஸ் மட்டும் போயிருக்கீங்க. இப்போ ஸ்ட்ரைக்ல முத்துப்பாண்டி. ஆர்பிஎலோட லாஸ்ட் 2 பந்து மீதி இருக்கு. அருமையாக அடிக்கப்பட்டது. அங்கே என்னன்னு அங்கே பெருமா லாங் சேஸ் இல்லை. சந்தோஷ் அங்கே தற்பாளராக ஒரு நல்ல ஃபீல்டிங் பண்ணி அதை 2 ரன் பிரகாஷ் ஆக்கிட்டாரு. அவர்கள் பவர் பிளேயோட லாஸ்ட் பந்து இது வரைக்கும் 3 ரன் தான் போட்டிருக்காரு மணி பவர் பிளேல. லாஸ்ட் சிறந்த ஒரு கட் செய்து சசி ஒரு ரன் மட்டும் போயிருக்கீங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இதோட 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 12. இதற்காக அடிச்சிருக்காங்க. இழந்த விக்கெட் 2 விக்கெட்டை இழந்து 12 ரன் அடிச்சிருக்காங்க நேமத்தாம்பட்டி. தோனி பிரதர்ஸ் 3வது ஓவர் போடுறதுக்கு சந்தோஷ் தாஸ் ஃபர்ஸ்ட் பால் லெக்ல போட்டிருக்காரு. ரன் அவுட்டுங்க. எடுத்து அடிச்சிருக்காரு தாஸ். அவரே அடிச்சிருக்காரு. ஈஸியா கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் விக்கெட் பெருசு வராரு. சென்பா இடத்த நிரப்ப. செகண்ட் பால் அங்கே சிறந்த பந்து வீச்சு. டாட் போட்டுருக்காரு. டாஸ் அகைன் இல்லை. தேர்ட் பால் அருமையாக செல்லமா தட்டிருக்காரு. அங்கே ஒரு ரோசன் இருக்காரு. 2வது ரன் ஓடுறாங்களான்னு பார்க்கலாம். இல்ல ஒரு ரன் மட்டும் ஸ்ட்ரைக்ல பெருசு. அருமையாக அடிக்கப்படுது. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. அங்கே ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. அருமையாக கட் செய்திருக்காரு. ரன் அவுட் ஆன் பார்க்கணும். இல்லைன்னு சொல்லியிருக்காரு அம்பையர். நாட் அவுட்.
ஓவர் முடிஞ்சிருக்கு. 3வது ஓவர் முடிச்சிருக்காரு சந்தோஷ். விக்கெட்டை இழந்து 18 ரன் அடிச்சிருக்காங்க நேமந்தாம்பட்டி தோனி பிரதர்ஸ். தனது அணிக்காக 4வது ஓவர் 4வது ஓவர் போடுறதுக்கு செகண்ட் ஓவர் முடிந்த வேளையில் அருமையா செஞ்ச மணி ஒரு விக்கெட் எடுத்து 4 ரன்னுக்கு போட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவரா பவர் பிளேல. ஒட்டம்பிக்கே போட்டிருக்காரு. காட்டன் போல்டுங்க பெருசா அவரே எடுத்திருக்காரு. தனது விக்கெட்டை இலக்கிறார் நேமத்தாம்பட்டிக்காக ரமேஷ் ஸ்ட்ரைக்ல. செகண்ட் பால் 4th ஓவரடா ரமேஷ் செல்லமா தட்டியிருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் இருந்தாலுமே 2 ஓட்டங்கள் மட்டுமே 2 ரன் ஓடி எடுத்திருக்காருங்க. நல்ல பந்து விட்டு ஃபீல்டிங். அங்கே 1 ரன் மட்டும் தான் நினைக்கிறேன். 1 ரன் ஓடி இருக்காங்க. பந்து ஆனா அது வைடா இருக்கு. அம்பையரால முறையில் இங்கே ஒரு 4 பாண்டி 2வது போரை பதிவு பண்ணியிருக்காரு. முத்துப்பாண்டி மேட்ச்ல ஆக்சலரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். 5th பால் 4th ஓவர் அங்கே அருமையாக லெஃப்ட் சைடுல அடிக்கிற வந்து 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ரன் அவுட்டான்னு பார்க்கணும். அங்கே தப்பான த்ரோங்க. ரோஷன் கரெக்டாக அடிச்சிருந்தா ரமேஷ் ஓட்டங்கள் 1 விக்கெட் ஆயிருப்பாரு. தலை சிறந்த ஃபீல்டர் மணி பாரதி நல்ல த்ரோ. 4th ஓவர் முடிவு வந்திருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ரன் அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட்டை இழந்து 5வது ஓவர் போடுறதுக்கு கேஓ பசீர் பை கொய்யா. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் கொய்யா இருக்காரு. ஃபீல்டர் சீறிட்டு இருக்காரு. நல்ல ஃபீல்டிங்க. த்ரோ நல்ல ரன்னிங் கூட. அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் விக்கெட் ஆன் பார்க்கணும். தப்பான த்ரோ. அங்கே ஓவர் த்ரோ வேற. அங்கே ஓடல. அருமையாக இங்கே ஏனோ ஒரு சிறு தடுமாற்றம் ஃபீல்டர்களுக்கிடையே. அருமையாக அடிக்கப்படுறாங்க. 1 ரன்னுக்கான சான்ஸ் இருக்கு. 1 ரன் மட்டும். ஓட்டங்கள் நல்ல பந்து இது வரைக்கும் கொய்யா. அங்கே ரிவர்ஸ் முறையில் கொய்யா நல்ல பந்து. ரன்னை எடுக்க தடுமாறுறாங்க. வெளியில ஓட்டங்கள் மட்டுமே. அழகாக வீசப்பட்ட லாஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு கொய்யா. முத்துப்பாண்டி அடிக்க சொல்லி போட்ட மாதிரி இருந்துச்சு. அடிச்சிருக்காரு. ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ரோஷன் ஸ்ட்ரைக்ல ரமேஷ். லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ரோஷன் போடுறாரு. பெரிய நோ பால்ங்க. அங்கே நேரா கொடுத்துருப்பாங்க. ஒயிட் கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸ் கொடுத்து ஒயிட் கொடுத்துருக்காங்க. பால் நல்லா போட்டுருக்காரு. ஹிஸ்டரி இருக்காரு. ரன் அவுட்டா இல்ல. நல்லா போட்டுருக்காரு. கேட்ச் ஆனு பார்க்கணும். கேட்ச் லவ்லி டேக்கன். நல்ல ஷாட். இது வரைக்கும் நல்லா விளையாட்டு இருந்த முத்துப்பாண்டியோட விக்கெட்டை ரோஷன் எடுத்திருக்காரு. ஒரு சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த விக்கெட் எடுத்திருக்காரு. முத்துப்பாண்டி நியூ பேட்ஸ்மேன் தமிழ். டாட் பால். நல்ல கேட்ச். தப்பான பந்து. அதுக்கு விக்கெட் எடுத்திருக்காரு ரோஷன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பரத். ஷாட் அடிக்கிறதுக்கான முயற்சி. அங்கே ரன் அவுட் வாய்ப்பு இருக்கு. அடிக்கல. 1 ரன் மட்டும். லாஸ்ட் பால் அங்க மணி பாரதி இருக்காரு. ரன் அவுட்டுக்கான சான்சஸ் இருக்கு. ரன் அவுட். இதோட முதல் பாதி முடிவுக்கு வருது. நேமத்தாம்பட்டியோட பேட்டிங் லைன் அப். 1 ரன் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால்
44 ரன்கள் 44 ரன் வெற்றி அடிச்சா பெறலாம். TMCC இந்த கோட்டை மேட்ச் பண்ணலாம். நேமத்தம்பட்டிக்காண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் ஓப்பன் பண்ண பசுபதி இதுக்காண்டி ஓப்பனர் 43 ரன்கள் ஸ்ரீ டோனி ஃபெரஸ் கொய்யாண்ணே 44 அடித்த பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் பால் பசுபதினே சிறு தடுமாற்றம் ஒரு ரன் மட்டுங்க ஸ்ட்ரைக்கில் பசிரனே செகண்ட் பால் நேராக கைக்கே போயிருக்காங்க தேர்ட் பாலுங்க ஓட்டங்கள் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த்து பால் அங்கே அருமையாக அடைக்கப்பட்டு வந்தாங்க இருக்காருங்க சிறந்தது ஒரு தடுப்பு ஃபிஃப்த்து பாலுங்க இங்கே அருமையாக அடிக்கப்படும் அங்கே அகலப்பந்து என்ற முறையில் வைடு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த்து பால் ரீங்க அருமையாக அடிக்கப்பட்டு வந்தாங்க நான்கே பெருமா ஏதோ ஒரு தடுமாற்றம் அங்கே ஓட்டங்கள் ரெண்டு ரெண்டுங்க 2 ஓவரோட கடைசி பால் ஓட்டங்கள் அருமையாக ஓட்டம் ஓவருக்கு 7 அடிச்சிருக்காங்க ஜிஎம்சிசி நேமத்தம்பட்டி கண்டி செகண்ட் ஓவர் போடுறாங்க சம்பா பவர் பிளேல இந்த போட்டி ஃபர்ஸ்ட் பால் அங்கே கைக்கு போட்டிருக்காருங்க செகண்ட் பால் போட வராங்க அருமையான நல்ல பந்துங்க கைப்படலே போயிருக்கு தேர்ட் பாலுங்க அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே போயிருக்காங்க ஒரு ரன்னு பால் தாகத்தை தணித்துக் கொள்ளவும் நல்லா போட்டுக்கிட்டு அந்த ஓவரை போயிருக்கு நல்ல பந்து ஃபிஃப்த் பாலுங்க சொன்ன மாதிரி டாட்டுங்க லாஸ்ட் பாலுங்க ஓவரோட அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே பெருமா போட்டிருக்காரு நான்கே பெருமா இல்லை இங்கே சிறந்தது ஒரு தடுப்பு 3 ஓட்டங்கள் 3 ரன் ஓடிருக்காங்க இந்த ஓவருக்கு இரண்டாவது ஓவரை துல்லியமாக வீசி 3 பட்டிக்காண்டி 3வது ஓவர் போடுறாங்க முஸ்தபா ஃபர்ஸ்ட் பால் ஓவரோட அருமையாக அடிக்கப்பட்டு வந்தாங்க ஓட்டங்கள் ஒரு ரன் மட்டும் செகண்ட் பால் போட வராங்க அருமையாக அடிக்கப்பட்டு வந்தாங்க அவுட்டுங்க இங்க டீமுக்காண்டி முதல் விக்கெட் எடுத்து கொடுக்காரு முஸ்தபா சிசிகாண்டி சுரேந்தர் இந்த பால் நேரடியாக பந்து வீச முடியாது ஒரு வந்திருக்காரு ஃபீல்டிங் செய்து விட்டு தேர்ட் பாலுங்க அருமையாக அடிக்கப்பட்டு வந்தாங்க சிறு தடுமாற்றம் அவுட்டுங்க ஏதோ ஒரு மாற்றம் அவுட் ஆகி போறாரு ஸ்ரீ அடுத்தடுத்து டீமுக்காண்டி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முஸ்தபா ஆட்டுங்க நல்லா போட்டுருக்காங்க இந்த ஓவரை ஃபிஃப்த் பாலுங்க நல்லா போட்டிருக்காரு அங்கே ஃபீலிங் சிறிது ஒரு தடுமாற்றம் அங்கே ஓட்டங்கள் 2 ரன் ஓடி இருக்காங்க மிஸ் ஃபீல்டிங்கில் அங்கே சான்ஸை மிஸ் பண்ணல அவங்க ஓவரோட கடைசி பாலுங்க
நல்லாவே போட்டுக்காருங்க ஓவரை. ஒரு முடிஞ்சிருக்கு. 14 ரன் அடிச்சிருக்காங்க. முடிவடைந்த 2 வேளையில் விக்கெட்டுக்கு. அணியின் எண்ணிக்கை 14, மீதம் 3 ஓவர்களுக்கு டிஎம்சிசிக்காண்டி அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்திக். 30 ரன்கள் பெற வேண்டும். 18 தம்பட்டிக்கு மீண்டும் செம்பா வந்திருக்காரு பவுலிங் போட. ஃபர்ஸ்ட் பாலுங்க போட வராங்க. நல்லா அங்கே போட்டிருக்காங்க. சிறந்ததொரு அங்கே ஒரு ரன்னுங்க. ரெண்டாம் பந்துங்க அங்கே போட வராங்க. பின்னாடி திரும்ப காண்டி ஒரு இது சிறந்ததொரு அடி, அங்கே தேக்கிருக்காங்க. சிறந்ததொரு தடுப்பு, 2 ரன் ஓடி இருக்காங்க இங்க. சிறந்ததொரு தடுப்பு, அங்கே தேர்டு பாலுங்க. திரும்பி சிறந்ததொரு அடி, அங்கே கேட்ச் ஆமா கேட்சுங்க. என்ற முறையில் விக்கெட் வெளியேறினார். எடுத்து வெளியே போறாரு மணியாளர்கள் சுரேந்தர். ஜிஎம்சிசி கண்டி செம்பா அவர்கள் டான்சிங் ரோஸ் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. சிறந்த முறையில் பந்து வீசி ஃபோர்த் பால். போடுறா அடிக்கட்டு மாட்டினா கேட்ச் ஆகல, முடிஞ்சிச்சு போடு. கரெக்டாக நீ ரிவர்ஸுக்கான முயற்சி அங்கே கடலை லெக் பைஸ் முறையில் ஒரு ஓட்டங்கள் மட்டும் ஓடி இருக்காங்க. போட போகிற மேட்ச்சுக்கு நல்லா ஸ்ட்ரைக்ல கார்த்தி. ஃபிஃப்த் பால். இவரும் பின்னாடி திரும்ப பார்த்துருக்காரு கடலை. லெக் பைஸ் முறையில் லெக் பேஸ்ல ஒரு ரன் ஓடி மற்றும் ஒரு இருக்காங்க. ஓட்டம். ஓவரோட கடைசிங்க. அருமையாக அடிச்சிருக்காருங்க. அடிக்கப்பட்ட பந்து அங்கே கிளியர் ஆமா. கேட்ச்ரா பாய். அவுட் என்ற முறையில் வெளியேறினார். டீமுக்காண்டி நல்லா பவுலிங் போட்டுருக்காரு செம்பா. இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 ரன் அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட்டுக்கு. ஓட்டங்களை பெற்றால் சகோட்டை பட்டிக்காண்டி நியூ பவுலர் முத்துப்பாண்டி. ஃபர்ஸ்ட் பாலுங்க. அருமையாக அடிக்கப்பட்ட கேப்ல பந்து அங்கே அடிச்சிருக்காரு. கிளியர் பண்ணுமா? அடி இல்லைங்க. ஒரு மாற்றம் 2 ரன் ஓடி இருக்காங்க. அங்கே ஓட்டங்கள். செகண்ட் பால். நல்லா போட்டுருக்காங்க பந்த. தேர்ட் பால். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே நான்கே பெறுமா? ஆமா 4 போயிருக்குங்க. ஃபோர்த் பால் போட வர்றாங்க. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து இங்க ஓட்டங்கள். லெஃப்ட் கையில் ஒரு ரன் ஓடிக்காங்க. லெக் பாஸ் டிஎம்சிசி காண்டி நியூ பேட்ஸ்மேன் 18 ஓட்டங்களை பெற்றால் சந்தோஷ் என்கே தாஸ். கோட்டை வெற்றி பெறலாம். ஃபிஃப்த் பால். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே அடிச்சிருக்காங்க. 2 ஓட்டங்களை பெறுமா? இல்லை. ஒரு ரன் மட்டும் ஓடிக்காங்க இங்க. போட்டு வா பாண்டி. நல்லா தள்ளுறா டேய். ஓவரோட கடைசி பந்து. போடு ஜாலியா போட்டு வாடி. ஒரு மேட்ச் அடிக்க முயற்சி. ஸ்கூப் செய்தது அங்கே ஓட்டங்கள். 2 ரன் ஓடிக்காங்க இங்க. சுத்தி ஓடுறடா இங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 அடிச்சிருக்காங்க ஜிஎம்சிசி. 4 விக்கெட்டுக்கு. இதுக்கு 15 அடிச்சா சாக்கோட்டை வெற்றி பண்ணலாம். டிகாண்டி சுஜித். அண்ணே நாணய சொல். ஃபர்ஸ்ட் பால். கேட்ச்ரா. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே நான்கே பெறுமா? தேக்கிரா சூர்யா தேக்கிரா. பவுண்டரி கிளியர் பண்ணுமா? வெளியே விட்டுருக்காங்க. 4ங்க இங்க. ஓட்டங்களை பெற்றால் செகண்ட் பாலுங்க. ஆட்டுங்க. தேர்ட் பால். அருமையாக வீசப்பட்ட பந்து அங்கே ஒயிட் என்ற Wide முறையில் பாலுங்க. அங்கே நல்லா அறிவிக்கப்படுகிறது. தேர்ட் பால் நீங்க அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே நான்கே பெறுமா? நல்லதொரு பந்து வீச்சு அங்கே ஓவர் த்ரோ. ஏதோ ஒரு சிறு தடுமாற்றம். சான்ஸ் மிஸ் பண்ணல. 3 ஓடிறாங்க 3 இங்க. ஓட்டங்கள். 7 ஓட்டங்களை பெற்றால் சாக்கோட்டை வெற்றி. ஃபோர்த் பாலுங்க அங்க. அருமையாக இங்க. அடிக்கப்பட்ட அங்கே ஓட்டங்கள். ஒரு ரன் ஓடிருக்காங்க. 3. அவுட்டுங்க. ஏதோ ஒரு
முறையீடு அம்பே 5th பால் மேட்சோட பால் அருமையாக வீசப்பட்ட பால் போட்டுருக்காங்க இங்க அவுட்டுங்க அவுட் ஓட்டங்கள் ஒன்று இல்லை பேட்ஸ்மேன் நாகராஜ் ஸ்ட்ரைக்ல கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்தார் சிங்கம் கோஸ் சார்பாக 5-1 லாஸ்ட் பாலுங்க 6 ரன் அடிச்சா சாக்கோடி ஜெயிக்கலாம் ரிவர்ஸ் முயற்சி டாட் போட்டுக்காங்க நேமத்தம்பட்டி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க